ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோனோட பண தேவையை புரிஞ்சுக்கிற ஹீரோ முதல்ல அவளை கட்டாயப்படுத்தி அவனோட பையனுக்கு டீச்சர் ஆக்கி இருந்திருப்பான். அடுத்தவளை வீட்டோடு தங்க வச்சு என் பையனோட நடவடிக்கையில முழு நேரமும் கவனிக்கணும்னு இருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோ நந்துவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் பத்தி அவங்கள வேலைக்காரங்க கிட்ட விசாரிச்சு பார்க்க அப்ப ஆனி அங்க வந்து அவனோட டைரி ஒன்னு இருக்கு. அதுல அவன் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவன் நோட் பண்ணி வச்சிருக்கான். டைரி எங்கன்னு கேட்டதுக்கு அது லைப்ரரியில இருக்குன்னு அவ வழிகாட்டி விட ஹீரோயினும் அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோட ரூம் பக்கத்துல தான் அந்த லைப்ரரி இருக்கு. இவ ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய லைப்ரரி அவ எதிர்பார்க்கல. இவ்வளவு புக்ஸ் யார் படிச்சிருப்பாங்கன்னு சுத்தி முத்தி பாக்கும்போது அங்க சவுத்துல ஒரு லேடியோட போட்டோ இருக்கு. அவங்கதான் அப்புறமே ஹீரோட ஒய்ஃப். சே, எவ்வளவு அழகா இருக்காங்க. சரி, வந்த வேலையை பாப்போமேனு ஆனி சொன்ன டேபிள கண்டுபிடிச்சு டிராயர் ஓபன் பண்ணா பாக்கெட் டைரியே காணும். வேற எங்கேயும் இருக்குமோ அங்க புக் செல்ஃப்ல எல்லாம் தேடிட்டு இருப்பாளா. அப்ப டாப் செல்ஃப்ல ஒரு டைரி இருக்கிற மாதிரி இருக்கு. எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஏணியை எடுத்து போட்டு டைரி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏணில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுக போயிடுறா. ஆனா கரெக்டா ஹீரோ அங்க வந்து தாங்கி பிடிச்சாராம். இது காலங்காலமா எல்லா டிராமாலையும் நடக்கிறதுதான். இவ்வளவு பயத்தோட சாரி சாரிங்க அவன் அவளை கீழே இறக்கி விட்டதும் யாருக்கிட்ட இந்த ரூம்குள்ள வந்தீங்கன்னு கத்துறான். அவன் கத்துன கத்துல இவளுக்கு பதட்டமாயிடுது. இருந்தாலும் ஏன் வந்தன்னு இவன் சொல்ல வரக்கூட அவன் திரும்பவும் யார் சொல்லி இங்க வந்த சார், அது வந்து உனக்கு தெரியாது இந்த ரூம்குள்ள நான் யாரையுமே அலோவ் பண்றது இல்லன்னு. சரி, எனக்கு தெரியாதுன்னா இந்த வீட்டுல இருக்கிற எந்த ரூம்க்குனாலும் நீ போயிடுவியா? பேசிக் மேனர்ஸ் ஒண்ணு இல்லன்னு இவன் கேள்வியா கேட்டுட்டு இருக்கானே தவிர்த்து அந்த பிள்ளைய பேசுறக்கே விட மாட்டேங்கிறான். இதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது. டென்ஷன்ல கத்திட்டு இந்த ஹீரோனை பிடிச்சு உழுக்க ஆரம்பிக்க அவ பயத்துல சார் நான் எதுக்கு வந்தேன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவ கையை பிடிச்சிட்டு வெளியில இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். சார், கை வலிக்குது சார், விடுங்க. இவன் தரத்தரன அவளை இழுத்துட்டு வந்து ஆபீஸ் ரூம்ல நிக்க வச்சு அவ கையை விடவும் அவ வலிக்கிற கையை பாத்துட்டு இருப்பாளா. சொல்லு, அது ரூம்ல எதை திருடிட்டு இருந்த? அடுத்த பழியும் சுமத்த ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அது எப்படி அநியாயமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க என் மேல பழி சொல்லலாம். ஆனி அங்க ஓடி வந்து பாஸ் நான் இடையில வரதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்க டீச்சர் மேல சந்தேகப்பட்டு பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு இருந்தேன். எங்களோட சில பொருட்களை கூட காணும். ஒருவேளை டீச்சர் கிட்ட இருக்குமோ நான் செக் பண்றதுக்காக அவங்க ரூமுக்கு போனேன்னா எங்களோட எல்லா பொருளுமே அவங்களோட பேக்ல தான் இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல டீச்சர் ரொம்ப இன்னசென்ட், அதுவும் இன்னைக்கு காலையில நந்து பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாங்களா. நானும் நந்துக்கு ஒரு பாக்கெட் டைரி இருக்கு, நான் தேடி எடுத்துறேன்னு சொன்னேன். டீச்சர் தான் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லா ரூம்குள்ளயுமே போயிட்டு வெளியில வந்தாங்க. சாரி பாஸ், நான் ஸ்டார்டிங்லயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். ஆனா இந்த டீச்சர் மத்த டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க நினைச்சு நான் ஏமாந்துட்டேன்னு அவ பரிதாபமா சொல்ல ஹீரோ வந்துட்டு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க பிரியா? ஹீரோயின் ஆனியை பார்த்து முறைச்சிட்டு ஏமா ஆனி இவ்வளவு பொய் சொல்லக்கூடாதுங்க. நான் சத்தியமா பொய் சொல்ல வேணாம், டீச்சரோட ரூமை செக் பண்ணி பாக்கலாமாங்க. ஆனி இப்படி உறுதியா பேசுற பார்த்தாலே ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது இவ அடுத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான்னு. சோ ஹீரோ கிட்ட திரும்பி இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் இந்த வீட்டுக்கு டீச்சர் தான் வர வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், திருடியே கிடையாது. நீங்க வேலையை விட்டு போய்க்கலாம். போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு போயிடு. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லங்க. எனக்கும் கூட தான் உங்களை மாதிரி ரீசனே இல்லாத ஒரு ஆள் கூட பேசுறதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. என் பக்கத்துல நிறைய நியாயம் இருக்கு, அதை சொன்னா கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்ட்டு வெளியில வந்து உட்காந்து இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. போறது ஒன்னும் கஷ்டம் இல்ல, ஆனா அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு போகணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நீல இவளை பாத்துட்டு வந்து என்னமாச்சு என்ன நடந்துன்னு கேட்க இவ காலையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் பாஸ்க்கு நீ திருடியா என்னங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா நீ திருடின்னு தெரிஞ்சிருந்தா அவர் எடுத்துக்கிற ஆக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். அவரோட கோபம்லாம் அவர் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருந்த அந்த லைப்ரரிக்குள்ள நீ போனதுதான். நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன், கோபம் போயிருச்சுன்னா அவர் நீ பண்ணது தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்குவாருங்கிறாரு. அடுத்த ஹீரோ கிட்ட வந்து தம்பி அப்படிங்க என்னன்னா உங்க டீச்சரை பத்தி தான் பேச வந்திருக்கீங்களா? முதல்ல நந்துவால டெய்லி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்ப டீச்சரால டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை வருது. போங்க, நான் வேற வேலை இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பாருங்கன்னு இவன் பக்கத்துல இருக்கிற காஃபி கிளாஸ் எடுத்து குடிக்க போக அதுக்குன்னு நீல அதை புடிங்கி வச்சுட்டு தம்பி உண்மையை சொல்லுங்க, பிரியா பொண்ணை பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரியா இருக்கு. அவ நந்துவோட பாக்கெட் டைரி எடுக்கிறதுக்காக தான் லைப்ரரிக்கு போனா. அங்க யாரும் போக கூடாதுங்கிறது அவளுக்கு தெரியாதுங்க. சரி, நான் லைப்ரரிக்குள்ள போக கூடாதுங்கிறது அவளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா வீட்டோட உரிமையாளர்கிட்ட அனுமதி கேட்காம அந்த வீட்டுல எந்த ரூம்குள்ளனாலும் போகணுங்கிறது பேசிக் மேனர்ஸ்ல வருது இல்ல, அது கூட இந்த டீச்சருக்கு தெரியலையேங்க. அதான் தெரியாம ஒரு தப்பு நடந்துச்சுல, அப்ப அதை மன்னிச்சிடலாம்ல. இல்லனா இந்த விஷயத்துல நான் காலையிலேயே ஒரு முடிவு எடுத்துட்டேன், பிரியா டீச்சர் இனிமே இந்த வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவன் நீலனை கண்டுக்காம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்டுக்குள்ளதான் இன்னமும் இருக்கா. ஏன்னா காசு எடுத்து வச்சாதானே காம்பவுண்ட் சோட தாண்ட முடியும். அப்ப அவளோட ஃப்ரெண்டு ஃபா கால் பண்ணி என்ன பிரியா அப்பா அம்மா பேங்காக் போயிட்டாங்களா, உனக்கு அங்க டீச்சிங் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் பாஸ் என்ன ஹேண்ட்ஸமான்னு கேட்க வாயில ஏதாச்சும் வந்துட போகுது. ஹேண்ட்ஸம் ஒருத்தனோட மூஞ்சியை பாக்குறதுக்கு முன்னாடி அவனோட பிஹேவியர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் சரியான பைத்தியக்காரன், ஆத்திரக்காரன், கோபக்காரன், திமிர் பிடிச்சவன். நம்ம பேசுற என்னன்னே கேட்க மாட்டான். அவன் தான் அறிவாளின்னு நினைச்சிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டிட்டு இருக்க. நீ அங்க போய் 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குன்னு 300 கம்ப்ளைண்ட் கொடுக்குற. உனக்கு அந்த பாஸ் பிடிக்கலன்னா என்னோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்துரு. எனக்கு இந்த பாஸ பிடிக்கலதான், ஆனா டீச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்க உள்ள பையனுக்கு டீச் பண்ணணும் முடிவு எடுத்து தான் வந்தேன், ஆனா அதை பண்ண விடாம அவனோட அப்பங்காரனை தடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு காலையில் நடந்த சம்பவத்தை சொல்லவும் பார்த்துட்டு நான் எதுவும் உதவி பண்ண வரட்டுமாங்க, விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ காலை கட் பண்ணிடுறா. பொதுவா பிரியா அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டா, அவளை இவ்வளவு டென்ஷனா இருக்கானா பிரச்சனை பெருசா இருக்குமோன்னு ஃபா யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ரேயான் வரான். இப்ப ஃபா ரேயானோட ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு ஈவென்ட் ஹேண்டில் பண்றதுக்காக அவங்க கிட்ட இடம் கேட்டிருப்பா. அது சம்பந்தமா தான் பிசினஸ் பேசுறதுக்காக 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. இவ
இவ ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு ரொம்ப பிரியா ஏதோ பிரச்சனைல இருக்கிற மாதிரி இருக்கு, அவளுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அவ வேலை செய்யற இடம் எதுன்னு தெரியுமான்னு கேட்க, அவன் எனக்கு தெரியும் வா 2 பேரும் சேர்ந்தே போலான்னு ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஆபீஸ் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவும் நானே ஒரு பேக்கோட உள்ள நுழைறாங்க. என்னாச்சு ஆன்டின்னு கேட்க, நான் பிரியா டீச்சரை பத்தி உங்கள்ட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், அந்த விஷயம் எப்போ முடிஞ்சு போயிடுச்சு, டீச்சர் காமன்ஸ் அவரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரே நீ நம்ம வீட்டுக்குள்ள எடுக்கப்படாதுங்க, டீச்சர் இங்க இருந்து போறது பத்தி பேசல தம்பி, ஆனா அவங்க ஒரு கெட்ட பேரோட இங்க இருந்து போறது சரி கிடையாது, தப்பு என்ன டீச்சர் மேல இல்ல நம்ம பசங்க மேலதான், அவங்க ஏதோ தெரியாம அந்த லைப்ரரிக்குள்ள போயிருந்திருக்கலாம், இந்த ஆனி பிளஸ் சொன்ன மாதிரி அவங்க திருடி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த பேக ஹீரோட டேபிள் மேல கொட்டுறாங்க. அதுக்குள்ள பொம்மை, காஸ்ட்லியான Dress, 2-3 மேகசின்லாம் கிடக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, ஆனி பொண்ணு காலையில உங்கள்ட்ட வந்து அவங்களோட பொருள்லாம் திருட்டு போச்சுன்னு சொன்னுச்சுல, அதெல்லாம் தான் இது, இதெல்லாம் டீச்சருக்கு எந்த விதத்துல பயன்படும் நினைக்கிறீங்க, நான் கூட ஆனி ஏதோ புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா டீச்சர் சிக்க வைக்கிறதுக்காக சில்லறத்தனமான பொருட்களை எல்லாம் கொண்டு போய் ஹீரோட பேக்ல வச்சு காமெடி பண்ணி வச்சிருக்குங்க. தம்பி தப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க மேலதான், யோசிச்சு முடிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி கோபம் குறைஞ்சிருந்திருக்கும். டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கவும் அநியாயமா அவளுக்கு திருட்டு பழி வேற சுமத்தி விட்டோமோ அப்படின்னு இப்பதான் லைட்டா ரியலைஸ் பண்றான். என்னதான் காசுக்காக டீச்சர் இங்க வந்திருந்தாலும் மன்னிப்பு கேட்காம அடுத்தவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆக போறது இல்ல, அந்த மன்னிப்பை வேற நான் தான் கேட்கணும், ஏன்னா டீச்சரை திருடின்னு பழி சுமத்துறது என் வாயாலதான், எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குவேன். அங்க இங்கேயும் நடந்துட்டு திடீர்னு ஒரு கதவை பார்த்துட்டு, டீச்சர் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்க என் வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு அதிகாரமா சொல்லிட்டு, இவனே இல்ல இல்ல இது மன்னிப்பு கேட்கிற மாதிரி இல்ல, இன்னமும் டீச்சரோட கோபத்தை அதிகமா தான் ஆக்கும், வேற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்பவே நீல நாங்க வந்து இவன் என்ன பண்றான்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது தெரியாம ஹீரோ வந்துட்டு, டீச்சர் தப்புதான், உங்களை திருடி நான் சொல்லிருக்க கூடாது தம்பி, அப்படியே கூட மன்னிச்சிருங்கன்னு ஒரு வேர்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பொருந்திடுங்க, ஆனா நீங்க எப்ப வந்தீங்க, நீங்க கதவு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் தம்பி, இது ஏன் வீடு என்ன, நான் எங்க நின்னாலும் பேசுவேன், எங்க நின்னாலும் பேசலாம் தம்பி, ஆனா எதுக்காப்புல யாராச்சும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இல்லைன்னா பைத்தியன்னு உங்களை நினைச்சுக்குவாங்கன்னு அவர் சிரிச்சுட்டு அங்க நகர்ந்து போக பார்க்க, ஆனா ஒரு நிமிஷம் பிரியா டீச்சர் எங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க, ஏன்னா டீச்சரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா? ஆமா நம்ம பக்கத்து ஃபார்ம் ஓனர் ரேயன் தான் டீச்சரோட ஃப்ரெண்டு. என்னது அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவசரமா வெளியில வந்துட்டு இருக்கான். எப்படி ஹீரோட ஃபார்முக்குள்ள ரேயானுக்கு என்ட்ரி கிடைக்காதுங்கறனால 2 ஃபார்முக்கும் இடையில ஒரு ஃபென்ஸ் மாதிரி இருக்கும். இந்த தோட்டத்துக்காரங்களும் ஆடமையை விட்டுக்கலாம், அந்த தோட்டத்துக்காரங்களும் ஆடமையை விட்டுக்கலாம். அங்க ஹீரோ வந்து அவனோட ஃபென்ஸை தொட்டு பார்த்துட்டு, அடுத்த வருஷம் இதை விட பெருசா தடுப்பு அமைக்கணுமாட்டிருக்கு, என்ன சொல்றீங்க ரேயானுங்க? ஆமா தீரக் நீங்க சொன்ன எல்லாமே சரியாதான் இருக்கும், சரி முடிவு எடுத்தாச்சுல கிளம்புங்க, நான் என் ஃப்ரெண்டு பிரியாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அப்படிலாம் நீங்க நினைச்சதும் உங்க ஃப்ரெண்ட் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது, என்ன டீச்சர் ஃபுல் டைம் எனக்கு வேலை செய்ய வந்திருக்காங்கன்னு சொல்லவும், அப்ப ஃபா இருந்துட்டு நீங்க பிரியா வேலையை விட்டு தூக்கிட்டதா அவ சொன்னா, அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன், நீங்க மாத்திர முடிவை பிரியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் என்னன்னு அவளே வந்து சொல்லிட்டோம், அப்ப நாங்க இங்க இருந்து போறோம்னு சொல்லவும், இங்க பாரு ரேயான் டீச்சரு இன்னும் 3 மாசத்துக்கு எனக்கு அடிமை மாதிரி, நான் அவங்களை என்ன வேண்டாலும் பண்ணலாம், யாரும் என்ன கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு இவன் கொஞ்சம் திமிரா ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல வேணும்னே ரேயான கடுப்பேத்துறதுக்காக பேச, ரேயான் ஹீரோட டி-ஷர்ட் காலரை கோமா பிடிக்கவும் பதிலுக்கு ஹீரோவும் அவனை அடிக்க போக, அதுக்குள்ள ஹீரோ நாங்க ஓடி வந்து என்னாச்சுன்னு கத்த, ரேயான் வந்துட்டு பிரியா நீ ஓகே தானங்க, அவ ஓகேங்கிற, அடுத்து ஃபார்மும் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, இவர் பேசுறதே சரியில்லை, எவ்வளவு பணம் கொடுக்குன்னு சொல்லு நான் கொடுக்குறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, ஹீரோன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன்னு அவ அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்க, ஹீரோவா பின்னா நின்னு கை தட்டிட்டு, ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு இந்த சீனு, சரி பிரியா இப்ப முடிவுக்கு வரலாமா, நான் உங்களை மேற்கொண்டு இங்க தங்கறதுக்கு அலோவ் பண்றேன், நீங்க எப்படி டீச்சரா இங்க வேலையை கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல திருநதா பழிய ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப போறீங்களாங்க? ஃபா இடையில புகுந்து, பிரியா உடனே முடிவை சொல்லிடாத, நம்ம முதல்ல பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட, சார் நான் என் ஃப்ரெண்டு கூட தனியா பேசுறேன், நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களாங்க, அவனும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பின்னாடி நகர, நீ சொன்னது கரெக்ட், இந்த ஆள் கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, வா பணத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடலாங்க. ஹீரோனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குறது பிடிக்கல, அது போக அவளுக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும், நந்துவை நல்லபடியா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க வந்திருப்பா, அதை விட்டுட்டு போறதுக்கும் அவளுக்கு விருப்பம் இல்ல, சோ நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடுறா. இப்படி ஒரு முடிவை ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன சொல்ல முடியும், அதனால பாதுகாப்பாரு, இதனால எங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்லுன்னு அவளுக்கு அட்வைஸ் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நைட்டே ஆயிடுது. ஹீரோ இருமிட்டே இடையில புகுந்து, மேடம் எப்படி டின்னர் டேபிள் வேண்டாம் இங்க ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டுமா, எல்லாரும் சாப்பிட்டுட்டே ஒன்னா உட்காந்து பேசலாங்க. ஹீரோ வந்துட்டு நாங்க பேசலாம் பேசிட்டோம், இனி நான் உங்கள்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு டாடா பை பை காமிச்சிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்து அவன்ட்டேன், எனக்கு இங்க இருக்க சம்மதம், ஆனா ஏதோ ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இல்ல அப்படின்னு அவனை பார்க்கவும், சாரி டீச்சர் தெரியாம கோபத்துல உங்களை திருடின்னு சொல்லிட்டேன், மத்தவங்க பேசுனதெல்லாம் நான் ஆத்திரத்துல கேட்டு உங்க மேல தப்பான பழி சுமத்திருக்க கூடாது, நீங்க ரொம்ப நல்ல டீச்சர், லைப்ரரிக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம நுழைஞ்சது மட்டும்தான் உங்க தப்பு, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், இனிமே உங்க அனுமதி இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எந்த ரூமுக்கும் போக மாட்டேன், இதோட பிரச்சனையை முடிச்சுக்கலாமான்னு ஹீரோ கேட்க, இல்ல இன்னொன்னு இருக்குன்னு அவனுக்கு இருக்காப்ல இருக்கிற சேர்ல உட்காந்து, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து உங்களாலையும் உங்க பசங்களாலையும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், இருந்தாலும் இது வரைக்கும் நான் ஒரு செகண்ட் கூட இந்த டீச்சிங் ஜாபை விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே இல்ல, அது பணத்துக்காக கிடையாது, நந்து மேல ஒரு ஸ்டூடெண்டா எனக்கு அக்கறை இருக்கு, அதே மாதிரி உங்க பையன் மேல உங்களுக்கும் அக்கறை இருக்கு, நீங்க அவளதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிஸ் பண்றீங்கன்னு நீங்க அவனுக்கு உணர்த்தணும், அப்பதான் இது எல்லாமே மாறும். ஆரம்பிச்சிட்டாலடா இவ திரும்பவும் பாடத்துன்னு ஹீரோ தலையை குனிஞ்சிட்டு
இருக்காரு. சரி சார் நான் கிளம்புறேன், குட் நைட்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவோட போட்டோ கிட்ட இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிறேன்னு சிரிச்சுட்டே நிம்மதியா தூங்கிடுறா. ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு அவனோட பையனோட ரூமுக்கு போறான். அங்க ஆல்ரெடி நந்து நல்லா தூங்கிட்டு இருக்கவும் இவன் அவன் பக்கத்துலயே கொஞ்ச நேரம் அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு ஏதோ என் பையன் மேல எனக்கு அன்பே இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் என்ன நந்து தவிர்த்து இந்த உலகத்துல வேற யாரு இருக்காங்கன்னு அவன் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு நந்துக்கு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ரேயான் பாவம் நைட் ரொம்ப நேரம் ஆனதுனால அவனே அவளோட வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்றான். தங்கச்சியை காணுமேனு அவன் அண்ணன் யுத்தியும் ரொம்ப நேரமா வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தங்கச்சியும் ஒரு ஆளும் வீட்டுக்குள்ள நுழையவும் அண்ணா இது என் ஃப்ரெண்டு ரேயான்னு சொல்ல இந்த ஆளெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு லுக் விட்டுட்டு ஏமா வெள்ளைட்டு நான் அப்புறம் சொல்றேன்னு அவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் அவர்கிட்ட நம்ம ஃப்ரீயா பேசிக்கலான்னு வேணும்னே ரேயான வீட்டு வாசல்லே வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு தங்கச்சி கிட்ட எங்க போயிருந்தேன்னு கேட்க அவளும் காலையில இருந்து நடந்ததெல்லாம் சொல்ல என்னது பிரியா தீரக்கூட ஃபார்ம்ல வேலை செஞ்சிட்டு இருக்காளாம், அதுவும் அங்க தங்கியா, இது ரொம்ப தப்பா இருக்கேங்க, எல்லாம் உன்னால தானே, நீ தான் கொடுத்த கடனை உடனே திருப்பி கொடுக்கணும் அவங்க ஃபேமிலியை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்க, அவ பாவம் பணத்துக்கு என்ன பண்ணுவா, நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கடன்பட்ட அண்ணன்காரனோட தங்கச்சிட்ட பணம் வாங்கி கொடுக்கறது அவளுக்கு விருப்பம் இல்ல, கடன் நீ தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னா பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குற, அதனாலதான் வேற வழியே இல்லாம அங்க போய் வேலைக்கு சேர்ந்தா. யுதிக்கு ஆல்ரெடி பிரியாவை பிடிக்கும்ல, சோ ஹீரோயின் ஹீரோட வீட்டுல தங்கி வேலை பார்க்கறதுல அவனுக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்ல, நம்ம கொஞ்சம் முந்தி இருந்திருக்கணுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு சீக்கிரமே முழிப்பு வந்துருது. அவ அப்படியே அவ ரூம்ல இருந்து வெளியே நடந்து வரா. மார்னிங் டைம்ல வீட்டை சுத்தி இருக்கிற நேச்சரை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப ஹீரோ பின்னாடி இருந்து வந்து அவனும் மார்னிங் ஆனா வாக்கிங் பண்ணுவானாட்டு இருக்கு. இல்ல டீச்சர் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா உண்மையிலேயே இங்க உள்ள இயற்கையை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாம ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, பாருங்க இந்த வியூல இருந்து பார்த்தா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குங்க, எந்த வியூல இருந்து பார்த்தாலும் அழகா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டீச்சர், ஏன்னா வீட்டை கட்டினது நான் தானே, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியை ஹீரோயின் கையில கொடுக்க நீங்க தேடிட்டு இருந்தீங்களா நந்துவோட பேக்கெட் டைரி, அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே அந்த டைரியை பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்க ஹீரோ அப்படியே அமைதியா அங்க இருந்து நகர்ந்து போயிடுறான். அவன் நகர்ந்து போறத ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு பரவாயில்ல அப்பப்ப நல்லவராதான் இருக்காரு, இருந்தாலும் ரொம்ப மோசமான ஆளு, விலகி இருக்கதான் நல்லதுன்னு யோசிச்சுக்கிறான். அடுத்த அன்னைக்கு கிளாஸ் இருக்கா ஹீரோயின் ஸ்டடி ஹாலுக்கு ஆஜராக அன்னி அப்படியே டீச்சர் எடுத்து என்ன பண்ண போறாங்களான்னு பயத்தோடயே இருக்கா. இந்த திருட்டு பிளானுக்கும் நந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, சோ அவன் கேஷுவலா இருக்கான். சோமுக்கு நேத்திக்கு ஃபுல்லா என்ன நடந்ததுங்கிறது நல்லாவே தெரியும், அதனால அவன் டீச்சர் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வர பரவாயில்ல நேத்திக்கு பிரச்சனையை நேத்தியோட விட்டுலாம், இன்னைக்கு எல்லாத்தையும் புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு முதல்ல நந்து 3 டேஸா நந்து அசஸ் பண்ணதுல அவனுக்கு மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் விட மேக்ஸ்ல தான் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கு, மேக்ஸ்ல இனிமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நந்து இந்த வீக் படிக்க வேண்டிய டைம் டேபிள் அவன் கையில கொடுத்துட்டு அடுத்து சோமுவை பார்க்க டீச்சர் எனக்கு கத்துக்கணும்னு ஆசை இருக்கான நான் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வீக், நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, உங்கள்ட்ட ஆர்வம் இருக்குல்ல கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் கத்துக்கலாம், நான் பொறுமையா உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்தே சொல்லி தரேன்னு அவன் கையில ஒரு சின்ன கைட கொடுத்துட்டு அடுத்து ஆனி அவளை பார்க்க அவ ஏதோ வேண்டா விருப்பாதான் அந்த கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோயின் அவகிட்ட பொறுமையா போய் சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கையில கொடுக்கவும் என்ன டீச்சர் இது உன்னோட ஹை ஸ்கூல் முடிச்சிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, பொதுவா நம்ம ஊர் மக்கள் வெளியில போய் காலேஜ் எல்லாம் படிக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க, இருந்தாலும் நான் கொடுத்துக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சு பாரு, இதெல்லாம் சில சின்ன சின்ன கோர்சஸ் படிச்சு நீ சர்டிபிகேட் வாங்கினா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், மேபி உனக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்பனாலும் நீ வந்து என்கிட்ட பேசலாம். அதுக்கப்புறமா அவளை ப்ரெஷரும் பண்றது இல்ல, மத்த எல்லாரையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஆனிக்கு என்ன சொல்றேனே தெரியல, கையில இருக்கிற ஃபார்மையும் டீச்சரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கா, என்னடா இந்த டீச்சர் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தோம், அதை கூட அவங்க பொருட்படுத்தல, இவங்க கைடன்ஸ் படி கேட்டு நடந்தா தப்பு இல்லையோன்னு தோணுது. ஒருவேளை இன்னைக்கான கிளாஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிருது. அன்னைக்கு ஈவினிங் நானே டின்னர் செஞ்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் இடையில புகுந்து நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் நந்துக்கு செஞ்சு கொடுக்க போறேன், உங்க கிச்சனை கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டுமாங்க, கண்டிப்பாமான்னு சொல்ல இவ்வளவும் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நந்துக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு நந்து உனக்கு சர்ப்ரைஸ்னு அவனை கூப்பிட்டு காட்டவும் நந்து வந்து சாப்பாடுலாம் பாக்குறான், எல்லாமே அவனுக்கு பிடிச்சது, ஆனா இப்ப டீச்சர் செஞ்சதுனால பிடிக்கல, அவன் பக்கத்துல உள்ள ஒரு எக் டிஷ் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு பிடிக்கலங்கிறான். ஏன் என்னாச்சு நந்து ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு இவன் அவனோட கையை பிடிக்க என்ன தொடாதீங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க, எனக்கு உங்களை பாக்குறதுக்கே பிடிக்கல, நந்து இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தான் நான் செஞ்சேன், நான் தான் சொல்றேன்ல இங்க இருந்து போங்கன்னு அவன் திடீர்னு கத்த ஆரம்பிக்க இதே மாதிரிதான் நேத்துக்கு ஹீரோவும் கத்தின்னு இருப்பான், சேம் அதே டிட்டோ கேரக்டர் அப்படியே அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிருக்கான்னு இவன் நினைச்சிட்டு இருக்க. அதுக்குள்ள சவுண்ட் கேட்டு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு இங்க என்ன நடக்குதுங்க, எனக்கு டீச்சர் செஞ்சு கொடுத்த எக் டிஷ் பிடிக்கல அதனால நான் தான் கீழே தூக்கி போட்டேன், என்னது சாப்பாட்டு கீழே தூக்கி போட்டியா, அவ்வளவு திமிரா நந்து உனக்கு, எனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நான் வேற என்ன பண்றது, வந்து இதெல்லாம் எடுத்து சாப்பிடு நந்துங்க. அவன் அதிர்ச்சியா அவங்க அப்பாவை பார்க்க சொல்றேன்ல வந்து கீழே உட்காந்து இதெல்லாம் சாப்பிடு, அவனுக்கு ஈக்குவலா இவனும் கோவப்படுறாங்க. நந்தும் சாப்பிடுறதுக்குலாம் உட்கார்ந்துடுறான், இருந்தாலும் ஃபோர்க் வச்சு அந்த எக்க குத்தி வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது சின்ன பையன் தானே அவனாலும் எவ்வளவு தூரம் கோபத்தை காட்ட முடியும், கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருது, ஏதோ அப்பா தன்னை டார்ச்சர் பண்ற மாதிரி ஃபீல் பண்றான். ஹீரோன் வந்துட்டு சார் அப்படின்னு இடையில வர யார் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நந்துவே அவன் பாத்துட்டு இருக்க. நந்து வாய்கிட்ட வரைக்கும் எக்கு கொண்டு போயிடுறான். அப்ப நானி கிட்ட திரும்பி நீங்க நந்து அவனோட ரூம் கூட்டிட்டு போங்க, நான் டீச்சர் கிட்ட சிலது பேச வேண்டியிருக்குன்னு அவன் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக அப்பா அந்த சைடு போனதும் நந்து இப்பதான் ரொம்பவுமே அழுகுறான். ஏன்னா அவங்க அப்பா முன்னாடி அழுக கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பான் இருக்கு. நானி அவனை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம்
ஹீரோ ஹீரோயின் கிட்ட, டீச்சர் நான் எதுக்காக உங்களை வேலைக்கு எடுத்தேன், பாட சொல்லி கொடுக்கறதுக்கு தானே. ஆமா சார். அப்புறம் இதுக்கு சமையல் வேலையில நீங்க செய்றீங்க. இல்ல நந்துக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்தோம்னா அவன் சீக்கிரமே என் கூட அட்டாச் ஆவான் தான். டீச்சர் நிறைய நேரம் நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க, ஆனா பல நேரம் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க. நான் நந்துவை மாறலா தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொன்னேன், உங்களோட எமோஷனுக்குள்ள அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்ல. இல்ல சார், நந்துவோட பிரச்சனையா அவனோட எமோஷன்ஸ் தான். அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா அவனோட ஆக்டிவிட்டிஸும் மாறிடும். நந்து உங்க ஸ்டூடெண்ட், ஆனா அவன் என் பையன். அவனுக்கு எந்த முறையில பாட சொல்லி கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நந்து கிடைச்சிருச்சுனாவே அவனோட மேனரிசம்ல சேஞ்சஸ் வந்துரும். சோ நீங்க பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டவும், முதல்ல இந்த ஆளுக்குள்ள நம்ம புரிய வைக்கணும்னு இவ்வளவு நினைச்சிட்டு அப்போதைக்கு சரிங்கிற மாதிரி தலையாட்ட அவனும் அங்க இருந்து நகர்ந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் லேட்டா தான் டைனிங் டேபிள்ல சாப்பிட்றதுக்காக வரா. எல்லாருமே தூங்கி இருந்திருப்பாங்க. அப்ப கிச்சனுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கவும் இவ எட்டி பார்த்தா சாயங்காலம் கோபத்துல நந்து சாப்பிடலன்னு ரூமுக்கு கதவை சாத்தி இருந்திருப்பான். இப்போ பசி எடுத்திருக்காட்டு இருக்காதனால யாருக்கும் தெரியாம பாத்திரத்தெல்லாம் உருட்டி சாப்பாடு இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் சிரிச்சுட்டே நந்து கிட்ட போய், என்ன மாதிரியே யாருக்கோ ரொம்ப பசிச்சிருக்காட்டு இருக்கு, என்ன 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமாங்க. ஏன் டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதான்? ஆமா, சாயங்காலமே ரொம்ப பசிச்சுது, உங்க அப்பா திட்டினதுல எனக்கு சாப்பிடனே தோணல, இப்ப 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? நந்துக்கும் ஆமா, அப்பா திட்டினா எப்பவுமே நம்மளுக்கு சாப்பிட தோணாதுல, அதே மாதிரிதான் டீச்சருக்கும் இருந்திருக்க மாட்டிருக்குன்னு சரி வாங்கன்னு கூப்பிடுறான். ஹீரோயின் ஈவினிங் சமைச்சு வச்ச அதே சாப்பாடு தான். இப்ப அந்த எக் டிஷ் பசிக்கனால நந்து எடுத்து சாப்பிடுறான். உங்களுக்கு எப்படி எனக்கு இந்த எக் டிஷ் பிடிக்கும்னு தெரியும், உனக்கு உங்க அம்மா செய்யற இந்த எக் டிஷ்னா ரொம்ப பிடிக்கும்னு நீ உன்னோட பேக்கெட் டைரியில நோட் பண்ணியிருந்தல, அதை பார்த்து தான் நான் செஞ்சேன். இருந்தாலும் சாரி நந்து, நான் உன்கிட்ட கேட்காம உனக்கு பிடிச்சது செஞ்சிருக்க கூடாது, என்னாலதான் நீ உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறதுக்காக நீ இதை இவ்வளவு ஆர்ப்பாட்டமா சொல்லியிருந்திருக்க வேண்டாம். உங்க அப்பா கூட நீ ஃபுட் வேஸ்ட் பண்ணனாலதான் நான் கோவப்பட்டாரு. நீ ஈவினிங் எத்தனை முட்டையை கீழே வீண் பண்ண, அந்த முட்டை போட்டு குளிக்கு தெரிஞ்சா அது எவ்வளவு கோவப்படும் தெரியுமான்னு இவ சீரியஸா பேசி காமெடியா முடிக்கவும் நந்து இருந்துட்டு, டீச்சர் உண்மையை சொன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க ரொம்ப நல்லாவும் பேசுறீங்க, உங்க கூட எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு கூட தோணுது, அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். அவ என்னதுன்னு கேட்க, நீங்க என்னைக்கு எங்க அம்மாவோட பிளேஸ திருடிடக்கூடாது. ஹீரோனுக்கும் அப்பதான் புரிய வருது, ஓஹோ இவன் அவனோட அம்மாவோட பிளேஸ நம்ம எடுத்துக்கோங்கிற பயத்தினாலதான் நம்ம இருந்து விலகி இருக்கான்னு நினைச்சிட்டு, இல்ல நான் எப்பவுமே உன்னோட நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பேன் ப்ராமிஸ்ன்னு சொல்லி இவ அவளோட சுண்டு வரல காட்ட, நந்துவும் தனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்க போறாங்கிற சந்தோஷத்துல ஹீரோயின் கூட சேர்ந்து ப்ராமிஸ் போட்டுக்கிறான். ஹீரோயின் எப்படி பொறுமையா ஹேண்டில் பண்ணா, ஹீரோ எல்லாத்தையுமே ஆக்ரோஷமா ஹேண்டில் பண்ணி அவனை மாதிரியே அப்படியே அவன் பையனை மாத்தி வச்சிருந்திருக்கான். பத்தாவதுக்கு கூட இந்த ஆனி சோம் மாதிரி 2 உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் வேற. இருந்தாலும் இவன் இப்ப ஹீரோயினை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறான்னா கண்டிப்பா ஹீரோயினோட கேரக்டரும் இவனை பெருசா இம்பாக்ட் பண்ணும். அது என்னன்னு நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல எல்லாருமே ஸ்டடி ஹால்ல ஆஜராயிடுறாங்க. ஹீரோயின் அன்னைக்கான லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆனி அங்க வந்து, நந்து உனக்கு இந்த டீச்சரை பிடிக்கல இல்ல, நேத்திக்கு இவங்களாலதான் நீ அப்பா கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கின, இந்த டீச்சர் வேண்டாம் நீல இருந்து போராட்டம் பண்ண ஆரம்பிங்க. ஹீரோயின் ஏன் நந்து நான் இங்க இருக்க உனக்கு பிடிக்கலன்னா நான் போட்டுமா? நந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லவும் ஆனி உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடா. பாருங்க நந்துவே சொல்லிட்டான், கிளம்புங்க டீச்சருங்க. ஆனி நான் டீச்சரை போங்கன்னு சொல்லல, நீ இங்க நின்னு வெட்டியா பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நான் படிக்கணும், டீச்சர் கொடுத்த இன்னைக்கான டைம் டேபிள் நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு, உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ கிளம்புன்னு சொல்லவும் ஆனி அதிர்ச்சியா நந்து பக்கத்துல போய் உட்காந்து, என்னாச்சு நந்து இந்த டீச்சர் எதுவும் உன்னை மிரட்டி வச்சிருக்காங்களா, நேத்துக்கு நடந்தெல்லாம் உனக்கு மறந்து போயிருச்சா? இல்ல இல்ல எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் நிறைய பணம் போட்டு இந்த டீச்சர் அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு, எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணும், அதனால படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு இவன் நோட்ல ஏதோ ஒன்னு எழுத ஆரம்பிக்க, ஆனி இன்னமும் அவனை பிரெயின் வாஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ண, அதுக்கு நான் சோம் ஓடி வந்து அவ புக் அவ கையில கொடுத்து, எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, நாங்க நிறைய படிக்க வேண்டியிருக்குன்னு, டீச்சர் நான் அடுத்து என்ன படிக்கணும்னு அவன் ஆர்வமாக, ஆனிக்கு எப்படி நந்து இப்படி மாறினான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நந்து இருந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு அவனோட சுண்டு வரல காட்டுறான், we are friendsங்கிற மாதிரி. பதிலுக்கு ஹீரோயினும் சிரிச்சுட்டே அவளோட சுண்டு வரல காட்டுறா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உன்னோட ப்ராமிஸ், எஸ் we are friendsங்கறா. அவங்க 2 பேரும் அப்படி சிக்னல் காட்டிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட வாசல்ல ஹீரோ வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தா, நந்து சிரிச்சிட்டு இருக்கான், அவனை பார்த்து ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கான், எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. அதுல பெரிய விஷயம் எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு ஹீரோக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. என்னமோ இந்த டீச்சர் கிட்ட இருக்கு. சரி வேலையை பார்க்க போலான்னு சொல்லிட்டு நீலன் கூட சேர்ந்து ஃபார்முக்கு வந்துடுறான். திராட்சை தோட்டத்துலதான் இப்போ வேலை ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருந்திருக்கும், அதுக்கான டெலிவரிக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷா பொறிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தரம் பிரிச்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த செடியில உள்ள பழத்தெல்லாம் பறிச்சோம்னா இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. இப்ப அப்படியே அந்த யுத்தியை காட்டுறாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு பிரியா வேணுமாமா, ஊர் சுத்தருக்கு ஏதோ ஒரு பொண்ணு. சரி நமக்கு எதுக்கு அவன் கதை. அப்ப அங்க ஒரு தோடி வந்து, தீரக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டானா இந்த எண்ட் இயரோட ப்ராஃபிட் அவன் இப்பவே ஏர்ன் பண்ணிடுவான். இந்த மாதிரி சமயத்துல நம்ம ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா தீரக்கு அது பெரிய அடியா இருக்குங்க. போன முறை அவனோட ஃபார்ம்ல நம்ம நெருப்பு வச்சதுல இருந்து அவன் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கான். சோ இப்போதைக்கு பேச எந்த தாக்குதலும் பண்ண முடியாது, ஆனா அவனோட பிசினஸ் நம்ம லாஸ் பண்ண வைக்க முடியும். பிசினஸ் லாஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவன் பணத்துக்கு அவன் லேண்டை வித்து தானே ஆகணும். அந்த சமயத்துல நம்ம கோல்டு இருக்கிற லேண்டை டிமாண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை எப்படியாச்சும் அவங்க கம்ப்ளீட் பண்ண விடாம தடுத்துரு, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லங்கிறான். ஹீரோயின் டீச்சரா நந்துக்கு மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் பாடம் சொல்லி கொடுத்தா போதும், சண்டே எல்லாருக்குமே லீவு, ஹீரோனுக்கும் லீவு தான், அதனால அவளுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானி கூட கிளம்பி ஃபார்முக்கு வந்திருப்பா. அங்க ஃபார்ம்ல வேலை செய்யற
எல்லாத்துக்குமே குக் பண்ணி சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே புது ஆர்டர் டெலிவரி கொடுக்கறதுக்காக தான் அறுவடை பண்ண வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நானியோட தலைமையில தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு நானிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கவும் ஹீரோயின் அவங்களுக்கு பதிலா சமைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருந்திருப்பா. காலையில எல்லாருமே பாதி ஒர்க் முடிச்சிருப்பாங்க. மத்தியானம் சாப்பிடறதுக்காக ஆஜராக எல்லாருமே சாப்பிட்டு பாக்குறாங்க. எப்பவும் விட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட பாராட்டி நல்லாவே சாப்பிடுறாங்க. ஆனா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் பேதியாக டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுட்ல ஏதோ பாய்சனிங் ஆயிருக்கு. அதனாலதான் எல்லாருக்குமே இந்த மாதிரி பாதிப்பாயிருக்கு. எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே ஒரு 3 days லீவ் தேவைங்கிறாங்க. ஹீரோவும் சரி டாக்டர் வேற எதுவும் எமர்ஜென்சினா நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு டென்ஷனா சில ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் 2-3 நாள்ல ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்ல. அப்ப நானிகிட்டையும் மேனேஜர் சாம் கிட்டையும் அது எப்படி நம்ம ஃபார்ம்ல மட்டும் எல்லாருக்குமே ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு. நான் இருந்துட்டு சாரி தம்பி என் மேலதான் தப்பு, நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஒர்க்கர்ஸோட ஃபுட் எல்லாம் என்னோட மேற்பார்வையில தான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் கேர்ஃபுல்லா இருந்திருந்தேன்னா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. நான் செஞ்ச தப்புக்கு வேண்டாம் நான் ரிசைன் பண்ணிட்டுமாங்க. கூடவே சேர்ந்து மேனேஜரும் நானும் கூட ரிசைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தான் ஒர்க்கர்ஸ் மேல இன்னும் கவனமா இருந்திருக்கணும். அவங்க எல்லாரும் என்னோட பொறுப்பு தானே. அவரும் பொறுப்பேத்துக்க நீங்க 2 பேரும் மாறி மாறி உங்க தப்பு ஒத்துக்கிறனால இப்ப எதுவுமே மாற போறது இல்ல. 2 பேரும் எப்போ வேலையை ரிசைன் பண்ணலான்னு காத்துட்டு இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியல. போங்க பிடிக்கலனா கிளம்பிட்டே இருங்க. என்ன நடந்துச்சுன்னு கூப்பிட்டு விசாரிச்சு 2 பேரும் உடனே வேலையை விட்டு போறேங்கிறீங்க. என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி பாக்குறீங்களா? 2 பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்ல வந்த 2 பேரும் மனசு வருந்தி மன்னிப்பு கேட்டாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்க ரொம்ப நாளா ஹீரோட தோட்டத்துலதான் வேலை செய்யறவங்க. அவங்கள வேலையை விட்டு நிறுத்தணும்னு இவன் நினைக்கவே இல்ல. ஆனா அவங்களாவே ரிசைன் பண்றேன்னு சொல்லவும் தான் இவங்க நம்மள விட்டுட்டு போக பாக்குறாங்கிற கோபத்துல ஹீரோ திட்டி விட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க வந்து நீங்க நானிய வேலையை விட்டு நிப்பாட்டினது தப்பு. வந்துட்டாரா ஞாயிற்றுக்கிழமை கூட எது சரி எது தப்புன்னு பாடம் நடத்துறதுக்கு. இது ஒண்ணும் நந்து விஷயம் இல்ல, அதனால நீ ஒதுங்கி நில்லுங்க. இல்ல இது நந்து விஷயம் இல்ல, இது ஏன் விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமைச்சது நானி கிடையாது நான் தான் சொல்லவும் அவன் டென்ஷன்ல அந்த ரூம்ல இருந்து வெளியில வர இவ பின்னாடியே வந்து ஏன் பேசிட்டு இருக்கும் போது எழுந்து வந்தீங்க. நான் ஆல்ரெடி ரொம்ப கோபத்துல இருக்கேன் டீச்சர். நீங்க தேவையில்லாத பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் விட்டுருங்கன்னு சொல்ல நீங்க நானிய வேலையை விட்டு நிப்பாட்ட கூடாது. அப்ப உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டுமா? நான் அப்படி சொல்ல நான் பண்ண தப்புக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியல டீச்சர், சத்தியமா உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியவே இல்ல. வேலை செய்ய வந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. இதான் சந்தர்ப்பம் நானே வேலையை விட்டு போலான்னு பாக்குறாங்க. டீச்சர் வேலைக்கு வந்து நீங்க என் தோட்டத்து வேலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறேங்கிறீங்க. எப்படி எடுத்துக்க போறீங்க? அந்த 50 ஒர்க்கர்ஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒருத்தரே செய்ய போறீங்களா? சரி போய் செய்யுங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் கத்தி விட்டுட்டு போக அதை ஹீரோயின் சீரியஸா எடுத்துட்டு திராட்சை தோட்டத்துக்கு வந்தாரு. அங்க மேனேஜர் பாவம் ஆள் இல்லாம என்ன பண்றதுன்னு தோட்டத்தை வச்சு பாத்துட்டு இருக்க இவர் இருந்துட்டு நான் உங்களுக்கு உதவி பண்றேங்கிறா. ஏற்கனவே நைட் ஆயிடுச்சு இந்நேரத்துல அப்படின்னு கேட்க இல்ல என்னால முடியும், எல்லாருமே கையில டார்ச் லைட் வச்சுக்கலாம், என்னென்ன மாதிரி கிரேப்ஸ் மட்டும் பொறிக்கணும்னு சொல்லுங்க நான் பறிச்சு போடுறேன்னு சொல்லவும் அவரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தோட்டத்துக்குள்ள போக பாக்க அப்போ வீட்டுல வேலை செய்யற எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. நானி கூட சேர்ந்து நாங்களும் வரோம் எங்களையும் சேர்த்திக்கோங்கன்னு. ஏற்கனவே நானி உடம்பு சரியில்லை, அதனால ஹீரோயின் அவங்கள்ட்ட நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஆன்ட்டிங்க. இல்ல நம்ம செய்ய போறது பாஸ்க்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு தெரியல, ஆனா ஒருத்தரா செய்யறதை விட பலர் சேர்ந்து செஞ்சோம்னா மேபி இந்த முடியாத காரியத்தை நம்ம முடிச்சு வைக்கலான்னு எல்லாருமே உற்சாகமா நைட்டா திராட்சையெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையிலுக்குள்ள ஃபார்ம்ல ஒரு செக்ஷன்ல பழம் எல்லாம் பொறிச்சு முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் சந்தோஷமா அங்கிள் எல்லா வேலையும் முடிஞ்சுதான் மேனேஜர் கிட்ட கேட்க ஆமாமா இங்க முடிஞ்சது, அடுத்த தோட்டத்துக்கு போலாம். இப்பதானே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, அதாவது இந்த செக்ஷன்ல முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோமா இதே மாதிரி 10 மடங்கு பழங்களை நம்ம அறுவடை பண்ணணும். என்னது 10 மடங்கு? இப்பதான் தெரியுது எதுக்கு நீங்க அவ்வளவு ஒர்க்கர்ஸ் வேலைக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அங்கிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட நம்ம இந்த வேலையில சேர்த்துக்கலாமான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்லவும் இவனே ஃபாக் கால் பண்ணி நீ ஃப்ரீயா இருக்கியா, நான் இந்த மாதிரி தோட்டத்துல பழம் பொறிச்சிட்டு இருக்கேன் உதவிக்கு வரையான்னு கூப்பிட அவளும் வந்தாடுறா. அவ கூட ரேயானு கிளம்பி வந்தாடுறான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக தானே வந்து இப்ப என்ன ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு இருக்க. அவன் நேற்றுக்கு நடந்தெல்லாம் சொல்லிட்டு நான் தான் இந்த தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இருந்தாலும் ரேயான் நீங்க இங்க வந்து சரி கிடையாது, ஏன்னா அன்னைக்கு தீரக் சாருக்கு உங்களுக்கு பிடிக்கலையங்க. அதுக்குள்ள மேனேஜரும் அங்க வந்து தம்பி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க வந்து தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. அங்கிள் கோவப்படாதீங்க, நம்மளா பக்கத்து தோட்டத்துக்காரங்க. ஒரு ஃபார்ம்ல பிரச்சனைனா இன்னொரு ஃபார்ம்ல இருந்து உதவிக்காரன் நீட்டா தானே எல்லாமே சுமூகமா போகும். ஒருவேளை நாளைக்கு என் தோட்டத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்க உதவிக்கு வராமையா இருப்பீங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஈகோலாம் விட்டுட்டு இந்த பூமி கஷ்டப்பட்டு விளைவிச்ச பழங்களை அறுவடை பண்றதா இப்ப முக்கியம்னு அவன் ரொம்ப பாசிட்டிவா பேச மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலைக்கு சேர்த்திக்கிறாங்க. அப்ப அங்க கொஞ்ச நேரத்திலேயே சோமு ஆனி நந்து 3 பேரும் ஓடி வந்து டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க நந்து இங்க எதுக்கு வந்த, அப்பாக்கு தெரிஞ்ச திட்டுவாரு, நீ போய் படிக்கிற வேலையை பாருங்க, நான் ஆல்ரெடி எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, உனக்கு இங்க உள்ள வேலையெல்லாம் தெரியுமா? ஓ நல்லாவே தெரியும், இந்த திராட்சை தோட்டம் எங்க அம்மா ஆசைப்பட்டுதான் அப்பா வச்சு கொடுத்தாரு, அம்மா இருந்தப்பெல்லாம் நான் அடிக்கடி இங்க வருவேன், அம்மா இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு இங்க வரதுக்கே பிடிக்காது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி பேசவும் உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ போய் ஸ்டடிஸையே கண்டினியூ பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அவனோட கையை பிடிக்கவும் அப்பதான் ஹீரோனோட கையில இருக்கிற காயத்தெல்லாம் பாக்குறான். டீச்சர் இது எப்படி அனுச்சுங்க, திராட்சை தோட்டத்துல எதுவும் முள்ளு இருந்துச்சா இல்ல தொடர்ந்து பழம் பொறிச்சுட்டே இருந்தனால அவ கை அப்படியா மாறி இருக்கான்னு தெரியல, கை ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு, உன்னையும் அதை தொட்டு பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என்னாலையும் பழம் பொறிக்க முடியும்னு அவனு தோட்டத்துக்குள்ள புகுந்துடுறான். நந்துவே பழம் பொறிக்க போயிட்டான், நமக்கு மட்டும் என்ன வேலைன்னு சோமு ஆனி
தொழிலாளியும் கூட பழம் பறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மொத்த ஃபார்மே இவ்ளோ பிரச்சனையும் சந்தோஷமா இருக்குன்னா ஒரு பிரச்சனையை பெருசாக்குற நம்ம ஹீரோ அங்க இல்ல. அதான் காரணம். ஏன்னா அவன் காலையிலேயே பக்கத்தூர்ல இருக்கிற ஒரு கிரேப்ஸ் ஃபார்ம் ஓனரை பார்க்க வந்திருப்பான். இவங்களோட ஒர்க்கர்ஸ் தான் உடம்பு சரியில்லாம இருக்காங்களா, சோ இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும்னா 2 நாள்ல முடியாத காரியம். அதனால இந்த தோட்டத்துக்காரர்ட்ட இருந்து பழம் வாங்கி இவங்க ஆர்டரை கொடுத்துடலாம் தான் அங்க வந்திருக்கான். அவரும் இவங்க நிலைமையை புரிஞ்சுட்டு இதான் சந்தர்ப்பன்னு கிரேப்ஸோட ரேட்டை 3 மடங்கு அதிகமா சொல்றாரு. அவர் சொல்ற பணம் அதிகமா இருந்தாலும் இப்போதைக்கு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாதான் ஹீரோ மேல அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்காக இவர் கேட்கிற பணத்தை உடனே கொடுத்தோம்னா ஏமா அந்த மாதிரி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து பேசுறேன்ட்டு வந்திருப்பான். இங்க வீட்டுக்கு வரவும் வீட்டுல யாரையுமே காணும். எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இவன் அங்க வரவும் இவன் ஃபார்முக்கு வருவோம். அப்போ ரேயானும் நந்துவும் விளையாடிட்டு இருப்பாங்க. வந்ததுமே இவனோட ஹை டெசிபிள் வாய்ஸ்ல கத்த ஆரம்பிச்சிடறான். ரேயான் ஏன் ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஒரு நண்பனை உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் வந்தேங்க. அவன் அப்படியே சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பஸ், நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் வந்திருக்கோம். எனக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கா? நானே காலையில இருந்து எல்லாரும் சாப்பிட்டாங்களா? வீட்டுல கிச்சன் வேலையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்க எல்லாரும் சேர்ந்து நாங்க திராட்சை பொறிச்சு அதையே சாப்பிட்டுட்டோம் பாஸ்ங்கிறாங்க. அவன் திரும்பி ஆனி சோமு கிட்ட நீங்க 2 பேர் படிக்க போலையான்னு கேட்க பாஸ் இன்னைக்கு படிப்பே தோட்டத்துல தாங்கிறாங்க. அப்படியே மேனேஜர் கிட்ட திரும்பி யார கிட்ட நீங்க பக்கத்து தோட்டக்காரங்களை எல்லாம் நம்ம தோட்டத்துல விடுறீங்க? அப்போ ஒரு பெட்டி நிறைய பழம் பறிச்சுட்டு வர ஹீரோயின் எல்லாரையும் நான் தான் ஒன்னா வேலை செய்யலாம் நீங்க கூட்டிட்டு வந்தேன். யாரையும் தனித்தனியா கொஸ்டின் பண்ணாதீங்க, எதனால என்கிட்ட கேளுங்க. நினைச்ச டீச்சர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்தப்பவே இது உங்க வேலையா தான் இருக்கும்னு. அது எப்படி உலகத்திலேயே நீங்க ஒருத்தி தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிறீங்களா? இல்ல சார் அப்படி நான் நினைக்கிறது இல்ல, நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதான் இப்படி நல்லா பேசுறதுக்கு மட்டும் நீங்க நல்லா கத்து வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா யோசிக்கிறது இல்ல. அது எப்படி என் ஃபார்ம்ல வேலைக்கு வந்த எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகும்? நீங்க சமைச்ச சாப்பாட்டுனாலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. யாரோ ஏதோ வேணும்னே சதி பண்ணிருக்காங்க. நான் இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் விஷயம். இதை புரிஞ்சிட்டு தான் நானே ஃபார்ம்ல அறுவடை பண்ணாம வேற இடத்துல என்னோட ஆர்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் திரும்பவும் ஃபார்ம்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த பாக்குறீங்க. என்ன சார் சம்பந்தம் இல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஜஸ்ட் ஃபுட் பாய்சனிங். இங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு வந்திருக்கோம். நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஹீரோ ஜட்ஜ் பண்ணது கரெக்ட் தான். ஃபுட் பாய்சன் பண்ணி விட்டது யுத்தியோட ஆட்கள் தான். அவன் விசாரிக்காமே இந்த சிம்பிள் மேட்டர் புரிஞ்சுட்டான். ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. அவ இதை சாதாரணமா எடுத்துட்டு பேசுவோம். இவன் டென்ஷன் ஆயிடுறான். டீச்சர் நீங்க இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனா உண்மையிலேயே பிரச்சனை உங்ககிட்ட தான். நீங்க வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு மத்த எல்லாரோட பிரச்சனையும் உங்க தலையில நீங்களே எடுத்து போட்டுக்கிறீங்க. ஓவர் திங்கிங் நான் கிடையாது, நீங்க தான். நான் சொல்ற மாதிரி நீங்க உங்க வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதான் சார் நீங்க யோசிக்கிறதுக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க உங்களை முதலாளியாவும் என்ன தொழிலாளியா மட்டும் பாக்குறீங்க. ஆனா இங்க இருக்கிற நானு மத்த உங்களோட தொழிலாளிகளா உங்களை முதலாளியா மட்டும் பாக்கல, அதுக்கும் மேல பாக்குறோம். இவங்கள எனக்கு உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களுக்கு ஏதோ விதத்துல உதவி பண்ணணும் தான் நைட்டு பகல்னு பார்க்காம பழம் பொறிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க உங்க தொழிலாளர்கள் மேல அக்கறை வச்சிருக்கீங்க. பதிலுக்கு அவங்க உங்க மேல அன்பை காட்டுறாங்க. அந்த அன்பை நீங்க எடுத்துக்காம கோபத்தை மட்டும் தான் காட்டுறீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குங்கிறத நீங்க உணர்றதே இல்ல சார். இவ இவ்வளவு பெரிய லெக்சர் கொடுக்கற வரைக்கும் ஹீரோ சும்மா இருந்தா நினைக்கிறீங்க? அவ்வளவு முறைச்சிட்டே இருந்தா. இருந்தாலும் இவ பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருப்பா. அப்படி பயத்தை கண்ட்ரோல் பண்ணதுல ஹீரோனுக்கு கண்ணுல கண்ணீர்லாம் வந்துருது. இவ பேசினதுக்குள்ள 4 அழுது இருக்கும்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு எதுக்கு அழுகிறீங்க? நான் தான் நீங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கேன்லன்னு ஆறுதல கூட இவன் ஹை பிச்சில சொல்ல, அப்ப நந்து அங்க ஓடி வந்து அப்பான்னு கூப்பிட இவன் அவன் பக்கத்துல உட்காந்து என்னடா நீயும் ஏதாவது சொல்லணுமா? ஆம்பா டீச்சர் எதுவும் திட்டாதீங்க, நானே தான் அவங்களுக்காக கிரேப்ஸ் பறிக்கலான்னு வந்தேன். நீங்க ரொம்ப திட்டிங்கன்னா அவங்க இங்க இருந்து போயிடுவாங்கன்னு சொல்ல ஹீரோவா திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அவன் பையனை தட்டி கொடுத்துட்டு காலையில இருந்து எவ்வளவு கிரேப்ஸ்டா பொறிச்சேன்? 2 டப்பாப்பா. சரி அப்பாவுக்கும் எப்படி திராட்சை பொறிக்கன்னு சொல்லி தெரியா? நானும் உன் கூட சேர்ந்து பொறிக்கிறேன். அவன் உன்னை சிரிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சந்தோஷமா அவன் கையை பிடிச்சு தோட்டத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறான். பாசே இவங்க டீம்ல ஐக்கியமானதும் மத்தவங்களை எல்லாம் சொல்லவா வேணும், அவங்களும் இன்னும் உற்சாகமா பழம்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அன்னைக்கு ஈவினிங் பழத்தெல்லாம் எடை போட்டு பாக்குறாங்க. இப்பவே ஆர்டர்ல முக்காவாசி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் 1 மணி நேரம் தோட்டத்துல வேலை நடந்துச்சுன்னா காலையில ஆர்டர் நம்மளே கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. என்னன்னா நீங்க கூப்பிட்டு வந்த டீச்சர்னால நம்ம ஃபார்ம்ல வேலையெல்லாம் நல்லா நடக்குதுன்னு சந்தோஷமா இருக்கீங்களாட்டு இருக்கு. ஆமா தம்பி, வேலையில மட்டும் இல்ல எல்லார்கிட்டயுமே ஒரு மாற்றம் வந்திருக்கு பாருங்க. அதுவும் அந்த மாற்றம் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அவன் சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் கை காட்ட உண்மைதான். முன்ன இவன் அனாவசியமா கோபப்பட்டு இருந்த ரேயான் இப்ப இவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். நந்து டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து அவ்வளவு பொலைட்டா பேசிட்டு இருக்கான். அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவன் இவ்வளவு சாதாரணமா ஹீரோ கிட்ட பேசினதே கிடையாது. இந்த ஆனி சோமு பிள்ளைங்க கூட டீச்சர் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த டீச்சர் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்ப லைட்டா ஹீரோனுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. நேற்றுக்கு நைட்ல இருந்தே அவ தூங்காம ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாள்ல, குளிர் வெயில மாறி மாறி நின்னனால அவளோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நைட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுங்கிறாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் ஹீரோனை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அப்ப ஹீரோ வந்துட்டு அடுத்த வருஷம் என்னோட வீட்டோட கதவு கூட கொஞ்சம் பெருசா செஞ்சிடலான் இருக்கேன். ஏன்னா நான் இல்லாதப்போ யாருனாலும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. என்ன சொல்றீங்க ரேயான்ங்க? ஆமா தீரக், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஏன்னா இது உங்க வீடாச்சு. எங்கவும் அதான் நானும் சொல்றது, ஏன் வீடு, நீங்க போலாங்கிறான். வீட்டை விட்டு வெளியில போடாங்கிறத எப்படி சுத்தி ஒழிச்சு சொல்றான் பாத்தீங்களா? கொஞ்ச நேரம்
நேரம் கழிச்சு ஹீரோயின் என்ன பண்றான்னு சொல்லி ஹீரோ அவளோட ரூமுக்கு வந்தா அவ இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கா. அவளை சுத்தி நானியும் ஒரு வேலைக்கார பொண்ணும் கவனிச்சுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்குமே காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்டா இருக்கும்ல, அப்படி தூங்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்த மாதிரியே. இவன் அவங்க 2 பேரையும் எழுப்பி போங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்களும் டீச்சர் மாதிரி உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, அப்போ டீச்சர் நான் அவங்க நல்லா தூங்கிட்டாங்களா என்னன்னு செக் பண்ணிட்டு என் ரூமுக்கு போய்க்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லவும் நானியும் வேலைக்கார பொண்ணும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவளோட நெத்தியை தொட்டு பாக்குறான். இன்னுமே ஃபீவர் இருக்குது. அப்புறம் அங்குள்ள ஈரட்டவளை எடுத்து அவளோட நெத்தியில போட்டு விட்டுட்டு அவளை பெட்ல சரியா படுக்க வச்சுட்டு இவன் எழுந்திருக்கலான்னு பாக்கும்போது தான் ஹீரோனோட கைய பாக்குறான். அது ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு. அப்பதான் அவ காலையில அந்த திராட்சை பழத்தை பொறிச்சிட்டு அங்க பெட்டியோட வந்து ஞாபகம் வரும். எதுக்கு இவங்களே கஷ்டப்படுத்திக்கிறாங்கன்னு தெரியலன்ட்டு இவன் ஆயின்மெண்ட்ல அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்கவும் கரெக்டா அங்க நீலன் வந்துடுறாரு. உன்னை ஹீரோ பதட்டமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, சேச்சே இதை போய் நான் தப்பா எடுத்துக்கணும் தம்பி, ஒருவேளை நான் நீங்க உட்காந்து இருக்கிற இடத்துல இருந்திருந்தேன்னா பிரியாக்காக நானும் கூட இதெல்லாம் பண்ணி இருந்திருப்பேன். ஆக்சுவலா நீங்க என்னோட பொசிஷனை எடுத்துக்கிட்டதா தான் நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அங்கிருந்து போக இது ரொம்ப தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கொஞ்ச நேரத்துல எழுந்திருக்கலான்னு பாக்க டப்புன்னு ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு அவனை இழுக்க ஆரம்பிக்க இது என்னடா வம்பா போச்சுன்னு அவன் திரும்பவும் அங்க உட்கார்ந்துடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. ஹீரோன் எழுந்திருக்கும் போது அவளுக்கு எதுக்காப்புல ஒரு சேர்ல ஹீரோ உட்கார்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இவர் என்னடா நம்ம ரூம்ல பண்றாருன்னு இவ அதிர்ச்சியா சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஈரட்டவல் டேப்லெட்ஸ் ஆயின்மெண்ட் எல்லாம் இருக்குமா. சார் அப்படின்னு அவனை எழுப்பி தேங்க்ஸ் சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களை கவனிச்சுக்கிட்டதெல்லாம் நானியும் வேலைக்கார பொண்ணும் தான், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்து நீங்க கைய பிடிச்சு என்ன போக விடாம பண்ணிட்டீங்க. நான் கைய பிடிச்சுங்கிறதுக்காக நீங்க நைட்டு ஃபுல்லா இங்கே இருந்தீங்களா? அப்புறம் நீங்க தான் முத நாள் வந்த அன்னைக்கு பேயும் பூதுன்னு நினைச்சு இந்த வீட்டை விட்டு ஓட பாத்தீங்களா? அதே மாதிரி நேத்துக்கு காய்ச்சல் மயக்கத்துல ஏதோ உளறிட்டு இந்த ரூமை விட்டு ஓட பாத்தீங்கன்னா கடைசியில ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நான் தான் இங்க ஒரு டீச்சரை வேலைக்கு கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணி பைத்தியமாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வம்புன்னு தான் உங்க பாதுகாப்புக்காக உங்க பக்கத்திலேயே சேர போட்டு உட்காந்துட்டேன்னு அவன் நெத்தியை தொட்டு பாக்குறான். நல்ல வேலை காய்ச்சல் போயிடுச்சு, அப்போ திரும்பி பைத்தியம் எல்லாம் வராது இல்லன்னு அவளை கிண்டல் பண்ண, யார் பைத்தியம் இவன் பைத்தியமா நான் பைத்தியமான்னு அவ கத்திட்டு இருக்க. அவன் சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறான். இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.